இன்றைக்கி கடலை நம்ம எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம காலத்தில் அம்மாலாம் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எத்தனை விசில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. எப்போதுமே பச்சை கடலை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நீங்கள் கழுவும் போது தண்ணி வந்து அடுத்து நீங்கள் கழுவி எடுக்கும்போது தண்ணி தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மண் இல்லாமல் இருக்கும். அதனால் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பச்சை கடலை அதாவது பறித்து அப்படியே வர்ற கடலையில் வந்துட்டு மண் வந்து நிறையா இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கழுவி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பிச்சு அதாவது உடச்சி சாப்பிட தெரியாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க. மண்ணெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவி கொடுங்க. இங்கே பாருங்கள் தண்ணி வந்து நான் இப்போ தேய்ச்சி கழுவும் போதே ஓரளவுக்கு வெள்ளையாக தான் இருக்குது. இப்போ அடுத்த வாட்டி இது வந்து 2வது வாட்டி கழுவுறேன். 2வது வாட்டி கழுவும் போது தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கடலை எடுக்கும்போது அப்படியே வடிகட்டாதீங்க. அப்படி வடிகட்டும் போது மண் திரும்ப அதுலேயே தான் இருக்கும். மேலே இருக்கிறதா அப்படியே அரிச்சு எடுத்து அடுத்த பாத்திரத்தில் போடுங்க. இப்போ வந்து தேவையான